நேற்று 2 மீனவனை சுட்டான் சிங்களன். அது சுட்டான், ராணுவம் சுட்டுச்சு. இந்த நாடு பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இருக்கு. எப்படி காட்டுது? மீனவரும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப நான் பேசுறேன், அது ஏழை கழிச்சு சபைக்கு ஏறாதுப்பாங்க. இப்ப ஏறல. ஆனா நான் பேசுறதே கருணாநிதி ஜெயலலிதா பேசினா கேட்பாங்க. இப்ப என்ன வழி இருக்குன்னா அந்த உயரத்துக்கு நான் போயிடணும். அதுக்கு தான் வேமா ஓடிக்கிட்டு இருக்கேன். புரியுதா? அங்க போனவன நான் கேட்பேன், இங்க வா. மீனவன் பேசிட்டுக்கிட்டேன். அது பாகிஸ்தான் தீவிரவாதி ரொம்ப பிரச்சனையா இருக்கு. இந்திய தீவிரவாதி பாகிஸ்தான் தீவிரவாதி பேசிட்டுக்கிட்டேன். இந்த அளவுக்கு பைத்தியக்கார பையல பிரச்சனை. என் நாட்டு மீனவனுக்கு உன் நாட்டு மீனவனுக்கு அந்த நாட்டு ராணுவத்துக்குடா முட்டா. என் மீனவனை சுத்தர் அந்த நாட்டு மீனவன் இல்லடா, அந்த நாட்டு ராணுவம். சுட்ட துப்பாக்கி ஒண்ணுது, தோட்டா ஒண்ணுது, மடையா. நீ நிறுத்திரியா இல்லையா? இப்ப நான் முதலமைச்சர்னா பதில் பேசாம நரேந்திர மோடி இருந்துருவாரா? இதுக்கு கண்டிக்காம இருந்துருவாரா? கருத்து சொல்லாம இருந்துருமா? இந்திய பாதுகாப்புத்துறை, வெளியுறவுத்துறை, சிறப்பு படை 20,000 பேரு, ஸ்பெஷல் போர்ஸ் உருவாக்குறேன். சிறந்த பயிற்சி கொடுப்பேன். மீனவர் பாதுகாப்பு படையினை உருவாக்குவேன். அத அந்த மீனவர் பிள்ளைகளிருந்தே எடுப்பேன், அங்கிருந்தே எடுப்பேன். நல்ல பயிற்சி கொடுத்து வலிமையான ஆயுதங்களை கை கொடுப்பேன். நிறைய கையெறி குண்டுகளை வச்சிருவேன். நீ சோறு, நீ பெட்ரோல் கொண்டு போற, டீசல் கொண்டு போற, சோறு கொண்டு போற, வடை கொண்டு போற, எனக்கு தெரியாது. இந்த குண்டை கொண்டு போற வந்தான்னா சரசரன்னு எடுத்து ஏறிடா. மீதியை பார்த்துக்கோங்க. முடிஞ்சு கதை முடிஞ்சு. என்னடா எத்தனை நாளைக்குடா அடிக்க ஓடுவோங்கிற? நாங்க எப்படிப்பட்டோம்னா ஓடுனா துரத்திக்கிட்டு ஓடுவோம், நின்னா எதிர்த்து நிற்போம். புரிஞ்சுக்கணும். நாங்க எப்படிப்பட்ட தத்துவத்தை கொண்டோம் பாரு. அன்புனா அன்பு, வம்புனா வம்பு. நீ கட்டி அணைச்சா நான் ஆரத்தழிவு அன்போடு கட்டி அணைப்பேன். நீ வெட்ட அறுவாளத்துக்குனா விழுந்து கும்பிடுற ஈனசாரி கிடையாது. அதை நீ புரிஞ்சுக்கணும். ஏய், நீ அடிச்சா திருப்பி அடிக்கிறவல்ல, நீ அடிக்கணும்னு நினைக்கும் போதே திருப்பி அடிக்க கூட்டானா அவசரமா ஆள் இல்ல. நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்து மான தமிழச்சி மாறல பால் குடிச்ச ஒருத்தன் ஏறி அங்க உட்கார்ந்துட்டான்னு வச்சுக்க பயம் வரும். ஜெயலலிதா அம்மையார கர்நாடகால சிறையில வச்சுட்டான். கன்னடனும் சிங்களனும் லட்டு கொடுக்குறான். அப்போ எதிர்கட்சி தலைவன் சொல்றான், ஜெயலலிதா குரல் மௌனமாயிருச்சுன்னு கொண்டாடாத, ஆபத்தான ஒருத்தன் பின்னாடியே ஏறி வாரான். யாரு சொல்றான்? என்னதான் சொல்றான்? என் பேரை சொல்லி சொல்றான். சீமாங்கையில மட்டும் அந்த அதிகாரம் சிக்குனா நம்ம நிலைமையை நினைச்சு பாருங்க. ஒரே ஒரு முடிவுதான், என் நாட்டுக்குள்ள, என் கோட்டுக்குள்ள என் இன மக்கள் நிம்மதியாக வாழாம சிங்களன் ஒருபோதும் வாழ முடியாது நிம்மதியாங்கிற நிலையை உருவாக்கி